மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும். கடந்து போன நிமிடத்தை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது. இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள், நடந்த பின்னே நடந்தது நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது. சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும். வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாட்களை அடைய மிக மோசமான நாட்களுடன் நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு. பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பாருங்கள். உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் உதிர்க்கும் வார்த்தையில் ஒருவர் நிம்மதி அடைந்தால் அதுவும் தர்மமே. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். நாம் எடுக்கும் சரியான முடிவுகள் நமது தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும், தவறான முடிவுகள் நமது அனுபவத்தை அதிகப்படுத்தும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது. உன்னை தவிர வேறு யாரையும் கண்டு நீ எச்சரிக்கையாக இருக்க தேவையில்லை. நன்றி, வணக்கம்.